வணக்கம் மக்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். திருச்சியில் பேர்ட்ஸ் பார்க் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கில் இருக்கக்கூடிய A to Z விஷயங்களை எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பேர்ட்ஸ் பார்க் திருச்சி கரூர் பைபாஸில் குடமுருட்டி பாலத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து ஆட்டோவில் வந்துடலாம். அப்படி பஸ்ஸில் வரணும்னு நினைக்கிறவங்க அங்கே முத்தரசநல்லூர், கம்பரசன்பேட்டை இந்த மாதிரி ஊர்களுக்கு போகக்கூடிய மினி பஸ் இருக்கும். அதில் ஏறினீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இங்கே வந்துடலாம். நீங்கள் ஒருவேளை 2 வீலர், கார், வேன் எதில் வந்தாலும் பேர்ட்ஸ் பார்க்கில் பார்க்கிங்க்கு மிகப்பெரிய இடத்த அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பார்க்கிங் இதுக்குள்ளேயும் இருக்குது. நீங்கள் தாராளமாக நிப்பாட்டிக்கலாம் உங்கள் வெஹிக்கிள்ஸை. இந்த திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கோட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு முழு டிக்கெட் 200 ரூபாயும், அரை டிக்கெட் குழந்தைங்களுக்கு 150 ரூபாயும் கொடுக்குறாங்க. கை குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. இது வந்து இனாகுரல் ஆஃபர்னு சொல்லி இந்த ப்ரைஸில் வச்சுருக்காங்க. ஒரிஜினல் ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு அந்த போர்டில் இருக்குது பாருங்கள். நீங்கள் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டிட்டு உள்ளே போகிறீங்கன்னா வாட்டர் பாட்டில் மட்டும்தான் அலவுடு. நீங்கள் கொண்டு வந்திருக்க பேகு, வெளியில் வாங்கிட்டு வர ஸ்நாக்ஸு எதையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. வாங்கி ஒரு இடத்துல சேஃபாக வச்சுருவாங்க. நீங்கள் செல்ஃபோன் கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, வீடியோ எடுக்கிறீங்கன்னா அதுக்கு அலவுடு உண்டு. நீங்கள் வேறு ஏதாவது கேமரா கொண்டு வரீங்க, வீடியோ கேமரா ஏதாவது கொண்டு வரீங்கன்னா அதுக்கு நீங்கள் பெர்மிஷன் வாங்கி ஆகணும். நீங்கள் வாங்குற என்ட்ரன்ஸ் டிக்கெட்டில் ஒரு QR கோட் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணணும், இந்த கேட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி உள்ளே போகும்பொழுது உங்கள் கையில் வந்து கீரை மாதிரி ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. இந்த கேட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. அங்கே சில இடங்களில் தண்ணி கிடைக்கும், ஆனால் அது டேங்க்லேருந்து வர தண்ணி அது சில பேருக்கு ஒத்துக்காமல் போகலாம். உள்ள கடைங்க இருக்குது, நீங்கள் ஆர்ஓ வாட்டர் கூட வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வெயில் நேரத்தில் போகிறவங்க கையில் மறக்காமல் கொடையை கொண்டு போயிருங்க. குழந்தைங்க வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருங்க. நம்ம பேர்ட்ஸ் பார்க் உள்ளே நுழைஞ்சோடனே நெருப்பு கோழிகள் இருக்குது. நெருப்பு கோழிகளுக்கு நம்ம என்ட்ரன்ஸில் கொடுத்த கீரைகளை கொடுக்கலாம். இந்த மாதிரி நேரடியாக கையில் கொடுக்காதீங்க, அது கையை கவர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வலைக்குள்ளே வச்சு கொடுங்க. இந்த கீரையை குழந்தைங்க கொடுக்குறாங்கன்னா ரொம்ப கவனமாக கொடுங்க. நான் அப்படி தான் நேரடியாக அது வாயில் வச்சுட்டேன், கையை கவிர்ச்சு. நமக்கு ஒன்றும் ஆகலை, ஆனால் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக காயத்தை ஏற்படுத்தும். அப்படியே நடந்து போனீங்கன்னா அங்கே 3 முட்டை உடஞ்சிருக்கிற மாதிரி சிலையை செஞ்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க போல இருக்குது. ஆல்ரெடி அது ரொம்ப டேமேஜிங்காக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக, அதாவது ஒரு கூட்டுக்குள்ளே ஒரு பறவை 3 முட்டை இட்டிருந்தால் அது எப்படி இருக்கும், அந்த முட்டையிலேருந்து குஞ்சுகள் வெளியே வந்துருச்சு, அதனால் அது உடஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ இதில் உட்காரத்துக்கு இப்போ அனுமதி இல்லை, உட்காந்தா உடஞ்சிரும் போல இருக்குது. அப்படி தான் இருக்குது. நீங்கள் அப்படியே நடந்து வந்தீங்கன்னா இந்த சைடு ஈமுக்கோழி பார்க்கலாம். ஈமுக்கோழிகள் ஒரு 3 இருக்கிறத பார்த்தோம். மொட்டை வெயில் இருக்குது, அது ஒதுங்கிறதுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்னோண்டு இடம் தான் இருக்குது, அங்கே தான் நல்லா இருக்குது. அப்படியே அந்த வழியில் நடந்து வந்தீங்கன்னா இங்கே நிறையா வகையான புறாக்களை வச்சுருக்காங்க. பாருங்கள், புறா வகைகள் போட்டிருக்காங்க. கூண்டுக்குள்ளே நிறைய வகையான புறாக்கள் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொன்றும் ஜோடி புறாவாக இருக்கிறது வந்து நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. அப்படியே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வால் கிளாக் மாதிரி ஒரு கிளாக் செஞ்சு வச்சுருந்தாங்க. இங்கே நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அதை தாண்டி வந்தீங்கன்னா நிறைய கோழி வகைகள், முன்னாடி எப்படி நம்ம புறா வகைகள் பார்த்த மாதிரி இங்கே நிறைய கலர் கோழி வகைகள் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு நாடுகளிலிருந்து வந்த கோழியோடைய வகைகளை அங்கே வச்சுருக்காங்க. அது என்ன பேருங்கிறதெல்லாம் போர்டில் எழுதி வச்சுருப்பாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இங்கே அந்த கலர் எலிகள் இருக்குது பார்த்தீங்களா, கலர் எலிகள், முயல்களை பார்க்கலாம். முயல்கள் வந்து நிறைய வகையான முயல்கள் வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் கூண்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. அதை தாண்டி அப்படியே வந்தீங்கன்னா பேர் தான் ஒரு மாதிரி இருக்குது. இந்த மீன்களுக்கு உணவளிக்க நம்மகிட்ட உணவு அங்கேயே கொடுக்குறாங்க. அதை அப்படியே போட்டிங்கன்னா அந்த மீன்லாம் அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு சாப்பிடுது. கொலை பசியில் இருந்திருக்கும் போல இருக்குது, அந்த மாதிரி சாப்பிடுது. கையை விட்டால் கூட கடிச்சிரும் போல இருக்குது. ஆனால் குழந்தைகள் இருந்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி நின்று தான் இதுக்கு உணவளிக்கணும். ஏன்னா விளிம்பு வரைக்கும் தண்ணி இருக்குது, நம்ம எட்டி பார்க்கக்கூடாது. அதை தாண்டி வந்தீங்கன்னா சிட்டுக்குருவிகளுடைய வகைகள் வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய ஃபேவரட்டான ஸ்பாட்டுன்னு சொல்லுவேன். இந்த பேர்ட்ஸ் பார்க்லேயே ஒரு ஹாலிவுட் செட்டுக்குள்ளே வந்த மாதிரி இது வந்து அக்வேரியம். நிறையா மீன்களுடைய வகைகள் இங்கே வச்சுருக்காங்க. ஒரு ஏசி ஹாலில் கண்ணாடி அறைக்குள்ளே அது பார்த்திங்கன்னா செவர்லேயே மாட்டியிருக்கிற மாதிரி கண்ணாடிகள் பெரிய அளவில் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இது உள்ளே நுழைஞ்சிட்டிங்கனாலே அந்த அட்மாஸ்ஃபியரே உங்களுக்கு ரொம்ப ஒரு கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு செட்டப் செஞ்சுருக்காங்க. ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லுவேன். இந்த பேர்ட்ஸ் பார்க்லேயே இந்த அக்வேரியம் நீங்கள் பார்க்குறது தான் ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பெட்டி இருக்குது. அதில் வந்து ஃபிஷ் ஆட் ஆகலை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அது முடிச்சதுக்கப்புறம் தான் கம்ப்ளீட் ஆகும்.
ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு இடமாவே இது இருந்துச்சு. ஒரு ஹாலிவுட் செட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான இடமா ஒரு ஏசி ஹாலை இது செட் பண்ணியிருந்தது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த அக்வேரியம் முடிச்சுட்டு வெளியில் வந்தீங்கன்னா ஏவியரின்னு சொல்கிறாங்க. அதாவது பறவைகள் நிறையா இருக்கக்கூடிய இடங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு 5 வகை நிலங்களை வந்து பிரித்து வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நிலப்பரப்புகளை செயற்கையாக அவங்க செஞ்சுருக்காங்க. இது உள்ளே நுழையும் பொழுதே நமக்கு வந்து தானியங்களை கொடுத்துட்றாங்க. அங்கே இருக்கிற பறவைகளுக்கு வந்து நம்ம கையை நீட்டினோம்னா அதை உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கை நீட்டி பார்த்தேன், எதுவும் உட்காரல. ஒரு வேளை வெயில் நேரத்தில் பறவைகள் வந்து நிழலுக்காக போய் அண்டிருச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் கை நீட்டி வச்சுருந்தேன், அது எதுவும் வரல. சரி நம்ம தள்ளி போவோன்னு பார்க்கும்போது என் நண்பனுடைய கையில் வந்து 2 பறவைகள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அப்படியே குறுக்க என்னோடய கையை நீட்டி விட்டேன். அதில் ஒரு பறவை அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு தாய் வந்து சாப்பிட்டுச்சு. அது சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம கையில் ஒரு பறவை உட்காருது அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது மேலெலாம் பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள் அங்கங்கே உட்காந்துருக்கு. மேலே வலை அடிச்சிருக்காங்க பறந்து போகாதபடிக்கு. ஸோ இதோடைய இடங்கள் பார்த்திங்கன்னா ஒரு குறிஞ்சி நிலம், அதாவது மலையும் சார்ந்த நிலங்களும் இருப்பது போல் அமைச்சிருக்காங்க. பாருங்கள், மலைகள் மாதிரி செயற்கையாக அமைச்சிருக்காங்க. ஆனால் என்ன, இங்கே வந்து வெயில் தாங்க அதிகமாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தீங்கன்னா ஒரு மலை இடுக்குகளில் பறவைகள் தங்கியிருக்கிற மாதிரி ஒரு இடத்த செட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பறவைகள் அங்கே நிறையா இருக்குது. இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா என் கையில் வச்சுருந்த தானியங்களை சாப்பிட நிறைய பறவைங்க வந்துச்சு. இங்கே பாருங்கள், ஒரு அழகாக ஒரு பறவை வந்து எப்படி சாப்பிட வருதுன்னு. அது சாப்பிட்றது பாருங்கள், அந்த தவிடெலாம் எடுத்து கொட்டிட்டு அந்த உள்ளே இருக்க பருப்பை மட்டும் அழகாக வந்து பிரித்து சாப்பிடுது. வாயிலேயே இந்த வேலையெல்லாம் வச்சுருக்குது. நம்மளையும் பார்த்துக்குது, ஏடா அவன் யாரா அவன் கொடுக்குறான்னு சொல்லிட்டு. பாருங்கள், அழகாக சாப்பிடுது பாருங்கள். இது பார்க்குறதுக்கு பொம்மை மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனால் இது பொம்மை தான். அடுத்து நம்ம போகக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா முல்லை. காடு சார்ந்த இடமும். உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மரத்துடைய ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய காளான்கள் இருக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், காடுகளில் இருக்கக்கூடிய பெரிய வகை மலைப்பாம்பு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அனகொண்டா மாதிரி இதை செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது, பார்க்கவே நேர்த்தியாக இருக்குது. பாருங்கள், அங்கெல்லாம் பறவைகள் தங்கிறதுக்கு அப்புறம் காளான் இங்கே நல்லா பராமரிக்கிறாங்க. தண்ணிலாம் ஊற்றி ரெடி பண்ணுறாங்க. இந்த இடமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக தான் இருக்குது. அடுத்து நம்ம நுழையக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மருதம் அப்படிங்கிறது வந்து வயல் சார்ந்த இடமும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா பஞ்சவர்ண கிளிகள் வச்சுருந்தாங்க. இந்த கிளிகள்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் கையில் வந்து உட்காருது. ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு புதுமையான ஒரு உணர்வாக இருந்துச்சு. அதை தாண்டி அப்படியே நம்ம வந்தோன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அந்த காட்டில் இருக்கக்கூடிய மரங்கள், செடிகள்லாம் இருக்கிற மாதிரி சிலைகள், அதாவது சிற்பங்கள் செஞ்சுருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்த ரசிக்காமல் ஊருக்கு உறவுக்காரங்க ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து அந்த இடத்த ரசிக்கணும், அதை விட்டுட்டு ஃபோன் பேசிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவங்களாம் என்றைக்கு மாற போகிறாங்கன்னு தெரியல. இப்போ நம்ம அடுத்தது நுழையக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நெய்தல் அப்படிங்கிறது கடல் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெய்தல் நிலத்துக்குள்ளே இப்போ நுழையிறோம். இந்த மண்ணெல்லாம் என்ன மண்ணுன்னு எனக்கு தெரியுதா? கடற்கரை மண். கப்பல் ஒன்று தரை தட்டி கிடக்கு. இது என்னது? கடல் அப்படின்னா கரை இருக்கும். கரையில் கலங்கரை விளக்கம் இருக்கும். இந்த பாருங்க, கலங்கரை விளக்கம். கடல் சுற்றி பாசி, இந்த மண்ணே பாருங்க இருக்கணும். அப்படியே தாண்டி அடுத்த இடத்துக்கு வந்தோம்னா இந்த நெய்தல் நிலத்திலே பார்த்திங்கன்னா பறவைகள் அங்கங்கே உட்காந்து கத்திக்கிட்டு இருக்குது. அதோடய சத்தங்களை உங்களுக்கு கேட்கலாம். ஏதோ ஒரு வகையான சோக குரலில் கத்துற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு.
அதுலேயும் இந்த பறவையை பாருங்களேன், ரொம்ப ரொம்ப அப்படியே டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, கத்தவே முடியாத மாதிரி கத்திக்கிட்டு இருக்குது. ஒருவேளை நம்மளுடைய ஆசைக்காக இந்த கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சு இதுங்களை கஷ்டப்படுத்துகிறோமோன்னு தோணுச்சு எனக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்ததாக நம்ம நுழையக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா பாலை, டெசர்ட் பிளேஸ், வறட்சியான நிலம். பாலையில் தான் இந்த பிரமிட் இருக்குது. இந்த பிரமிடை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எகிப்துடைய பிரமிட் ஞாபகத்துக்கு வராது, ஆனால் வரணும். நமக்கு என்ன தெரியும், தேளுடைய பொம்மை செஞ்சுருக்காங்க. ஒரு பாலை நிலத்தில் வந்து செடி கொடிகள்லாம் வறண்டு போய் மரத்தோட இலைகளாக உதிர்த்து போய் கிடக்கிற மாதிரி இதை செஞ்சுருக்காங்க. கரெக்டு, ஒன்று பாருங்கள், அதே போல் தான் இருக்குது. ஒரு மண்டை ஓடு, பெரிய ராட்சஸ ஒரு எருமை, இந்த காட்டு எருமை வச்சுக்கலாம், அதோடைய மண்டை ஓடு மாதிரி செஞ்சுருக்காங்க. அது அப்படியே பாலைவனத்தில் வந்து தண்ணி இல்லாமல் மாண்டு போயிடுச்சு. ஸோ அதான் அப்படி கிடக்கு. இந்த இடமே பார்க்கும்போது ஒரு விரக்தியான மாதிரி தான் கிடக்கு. நல்ல ஒரு ஃபீல் கொண்டு வந்திருக்காங்க, உண்மையிலே சூப்பர் ஃபீல். மக்களே, இப்போ நம்ம 5 வகை நிலங்களை பார்த்துட்டோம். அப்படியே இந்த வழியாக வந்தோம்னா இதான் எக்ஸிட். இந்த வழியாக வெளியில் வந்துட்டோம்னா நம்ம கடைகள் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கான ஐட்டம் எல்லாமே இருக்குது, பேக்கரி வகைகள் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், தண்ணி பாட்டில் வேணால் வாங்கிக்கலாம். அப்படியே உள்ளே போனீங்கன்னா குழந்தைகள் விளையாடக்கூடிய இடம் இருக்குது. இங்கே விளையாடுற ஒவ்வொரு கேமுக்கும் நம்ம டோக்கன் வாங்கி ஆகணும். அங்கே போட்டிருக்காங்க பை டோக்கன்ஸ் ஃப்ரம் த கவுண்டர். ஸோ இதுதான் அதோடைய ரேட், நல்லா பார்த்துக்கோங்க. இது 2025 நான் வீடியோ எடுக்கும் போது இருந்த ரேட்டு, ஓகேங்களா? மக்களே, இதை நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். இந்த இடம் பாருங்கள், குழந்தைகள் விளையாடக்கூடிய அந்த சர்க்கஸ், ராட்னம் எல்லாம் வச்சுருக்காங்க, ஊஞ்சல் வச்சுருக்காங்க. ஆனால் அது இருக்கிற இடம் பாருங்கள் எவ்வளோ வெயிலாக இருக்குன்னு. பொதுவாக இந்த பேர்ட்ஸ் பார்க் வந்து இயங்கக்கூடியது வந்து மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும். ஆனால் இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் வெயில் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது குழந்தைகள் வந்து எப்படி இதில் உட்காருவாங்க? ஒரு மரங்களோ இல்லை வேறு ஏதாவது வசதிகள் செஞ்சு கொடுத்து நிழல் மாதிரி இடங்களில் கொடுத்துருந்தாங்கன்னா குழந்தைகள் இங்கே நல்லா விளையாடலாம். மக்களே, இந்த வழி தான் பேர்ட்ஸ் பார்க்கை விட்டு வெளியே போகிற வழி. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டிலாம் தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க, நல்லா நீட்டாக இருக்குது. இது பாருங்கள், கற்கள்லேயே வச்சு மதில் சுவர் மாதிரி எழுப்பியிருக்காங்க. ரொம்ப பாதுகாப்பாகவும் உறுதியாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு மதில் சுவரை நான் பார்த்தது கிடையாது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. மக்களே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். பேர்ட்ஸ் பார்க் உண்மையிலே ரொம்ப அற்புதமான இடமாக தான் இருக்குது. பேர்ட்ஸ் பார்க் பகலில் தான் நம்ம பார்க்க முடியும், அப்படிங்கிறனால வெயில் தான் அதிகமாக இருக்குது. குழந்தைகளுக்கு ஏப்ரல் மே மாதத்தில் தான் நம்ம கூட்டிகிட்டு வந்து காட்ட முடியும், அப்போ தான் ஸ்கூல் லீவாக இருக்கும். ஆனால் இவ்வளோ வெயில் இருக்கிறனால இங்கே வந்து அது ஒரு பெரிய சிரமமாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம கொடுக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் ஃபீஸுக்கு இந்த இடம் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே அவ்வளோ பராமரிக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமராஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு அற்புதமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸ்பாட் தான் இந்த திருச்சி பேர்ட்ஸ் பார்க். அதுவும் நம்ம பைபாஸ்லேயே அமைஞ்சிருக்கனால ஈஸியாக அந்த இடத்துக்கு வந்துடலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.